அந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு வர்றான். அவன் கல்யாணம் ஆகலை, எப்படிலாம் உங்கள் காதல் இருக்கு பாருங்கள். கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு இந்த பொண்ணு அவனோட பழக ஆரம்பிக்கும். அவனும் நல்லா தெரிஞ்சே இந்த பொண்ணோட பழகிறான். கோயம்புத்தூரை சேர்ந்த பெண், சென்னையை சேர்ந்த ஆண். அவங்க அம்மா அப்பா அவனை பற்றி விசாரிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு இந்த பொண்ணு சொல்கிறதுனால அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆஃபீஸில் சொல்கிறாங்க, வேண்டாமா அந்த பொண்ணுன்னா அவங்க அப்பா எவ்வளவோ தலைன்னு அடிச்சுக்கிறாரு, கேட்கல, தொலைஞ்சு பொண்ணு விட்டுறாங்க. அப்படி தானே விடுறாங்க. இப்போ நிறைய கல்யாணம் நடக்குது, இன்னொரு பொண்டாட்டி இருக்கா அவனுக்கு, இந்த பொண்ணுக்கு தெரியாது. கற்பதற்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கல்லூரிக்கு வந்தவுடன் நாம் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களில் படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கல்லூரிக்கு வந்தவுடன் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டாம். என்ன கற்றுக்கொள்வதற்காக படிக்கணும்? ஏன் படிக்கணும்? வாளினுடைய கூர்மையும் 1000 பேர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ஒரு மிகப்பெரிய நகரத்திலே நடக்கிறது. நான் அங்கே டெப்டி கமிஷனர். காரணத்தோடு இந்த பதிவு. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறதுக்காக, லீடர்ஷிப்புக்காக வந்து தேர்வு செய்யப்பட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க. நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கணுமா துன்பமாக இருக்கணும்? நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல நண்பர்கள், நல்ல தோழியர், அறிவுள்ள பெண்களோட பிள்ளைகளோட நீங்கள் சேர்ந்து இந்த கல்லூரியில் இருக்கிறது தாமரை பூத்த தடாகத்திலே அன்னப்பறவையும் தாமரை பூவும் சேருவதை போலவும். முட்டாள்களோட ஒழுக்கக்கேடானவர்களோடு நீங்கள் சேருவது காட்டிலே அழுகி கிடக்கின்ற பிணத்தை காக்கை போய் கொத்தி தின்பதை போல சேர்க்கையாமது. நம்ம அன்னப்பறவையாக இருக்கணுமா காகமாக இருக்கணுமான்னு முடிவு பண்ணுற நேரம் இது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் அதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அப்போ நல்ல பிள்ளைகளோடு சேர வேண்டும். எதற்காக நல்ல பிள்ளைகளோடு சேர வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சூழ்நிலையை பொறுத்தது. மனிதன் சூழ்நிலையினுடைய கைதி. நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்தால் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடிகிறது. உங்களுக்கு தெரியுமா, கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடமே ஒழிய காதலிப்பதற்கான இடம் அல்ல. இதை அடிப்படையிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இதில் தான் நீங்கள் தவறி போயிடுறீங்க. நிறைய பெண்கள் 10 ஆண்டுகளிலே 10 லட்சம் மாணவ மாணவிகளை நேரடியாக பார்த்து உரையாடியவன். நான் பார்த்ததை கற்றதையும் பெற்றதையும் உங்கள் முன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்திலே தான் தவறி விடுகிறீர்கள். இது படிப்பதற்கான காலம். ஒழுங்காக படித்து நல்ல வேலைக்கு போய் பெற்றோர்களை பெருமைப்படுத்தி உயர்ந்த நிலையை அடைந்து விட்டீர்களே ஆனால் உங்களை இந்த உலகமே காதலிக்க காத்திருக்கிறது. படிக்கிற நேரத்தில் போய் நான் காதல் செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல ஒரு உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். கல்லூரியில் உங்களை மாதிரி படிக்கிற ஒரு பொண்ணு, ஒரு பையன், 2 பேர் படிக்கிற காலத்திலேயே காதல். அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அவங்க அம்மா அப்பா வீட்டில். இந்த பொண்ணு போயிடுது, கல்லூரியை முடித்து விட்டு சென்று விடுகிறாள். இந்த பொண்ணு ஒருத்தனை காதலிக்குது வேலை பார்க்கும்போது. உண்மை சம்பவங்களை மட்டுமே நான் பதிவு செய்கின்றேன். அந்த முதல்ல இன்னொரு பொண்ணோட தொடர்பு புள்ளி ஒருத்தன் போனான் இல்லையா, அவனுக்கு கல்யாணம் ஆனதையே சொல்லாமல் அந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு வர்றான். அவன் கல்யாணம் ஆகலை, எப்படிலாம் உங்கள் காதல் இருக்கு பாருங்கள். கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு இந்த பொண்ணு அவனோட பழக ஆரம்பிக்கும். அவனும் நல்லா தெரிஞ்சே இந்த பொண்ணோட பழகிறான். கோயம்புத்தூரை சேர்ந்த பெண், சென்னையை சேர்ந்த ஆண். அவங்க அம்மா அப்பா அவனை பற்றி விசாரிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு இந்த பொண்ணு சொல்கிறதுனால அவன் நல்லவன் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆஃபீஸில் சொல்கிறாங்க, வேண்டாமா அந்த பொண்ணுன்னா அவங்க அப்பா எவ்வளவோ தலைன்னு அடிச்சுக்கிறாரு, கேட்கல, தொலைஞ்சு பொண்ணு விட்டுறாங்க. அப்படி தானே விடுறாங்க. இப்போ நிறைய கல்யாணம் நடக்குது, இன்னொரு பொண்டாட்டி இருக்கா அவனுக்கு, இந்த பொண்ணுக்கு தெரியாது. எப்படிலாம் இருக்கு பாருங்க. சரி, திருமணம் நடந்து ஒரு 6 மாதங்கள் பிரச்சனையே இல்லை. நான் விசாரித்த வழக்கு இது. 3 மாதங்கள் அந்த பெண் கருவுற்று இருக்கிறார்.
கணவன் வரும் வரை காத்திருந்து முதலாக நான் கருவுற்றிருக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துகிறாள். பதறிப்போன அவன் அந்த கருவை கலைத்து விடுங்கிறான். இன்னும் முதல்ல கருவுற்றிருக்கிறேன், கலைக்க சொல்லி சொல்கிறீங்களேங்கிறான். 2 பேருக்குள்ளே சண்டை வருது. நீ கலைத்தே ஆக வேண்டும்ங்கிறான். உங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லாததை ஆசிரியர்கள் கூட சொல்ல தயங்குவதை உங்களுக்கு நான் சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். கோபமாக போயிடுறான். போகிறவன் செல்லை மறந்துட்டு போயிடுறான். இந்த பொண்ணு முதல் முறையாக 6 மாதம் கழித்து அவனோட செல்லை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குது. இன்னொரு பெண்ணோடு அவன் குடும்பம் நடத்துவது, அந்த பெண்ணுக்கு பிள்ளை இருப்பது முதற்கொண்டு முதலாக தெரிந்தவுடன் தலையிலே இடி இறங்கியதை போல உணர்கிறான். சண்டை வருது, அடித்து விரட்டிடுறான். வயிற்றிலே கருவை சுமந்து கொண்டு கோயம்புத்தூர் வந்துடுறான். 10 மாதம் ஆச்சு, வந்து பார்க்கல. குழந்தை பிறந்துடுது. இந்த அம்மா அப்பா அந்த அம்மா அப்பா 2 பேரும் போய் வந்து பாடுறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 4 நாள் கழித்து வர்றாங்க. பையனோட அம்மா அப்பாவும் சேர்ந்து போய் கூப்பிட்றாங்க. பையனோட அம்மா அப்பாவும் இதை சொல்லலை, புரிஞ்சுங்க. அப்போது 4 நாள் கழித்து வர்றான். ஏதோ தொலைஞ்சிட்டு போகிறான். மருமகன் மனம் திருந்தி வந்து விட்டான் என்று எல்லாரும் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு சொல்லணும்ல. எப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது பாருங்கள். மகிழ்ச்சி கடலிலே ஆளுகிறார்கள். ராத்திரி தங்குறான். தானாடா விட்டாலும் தசையாடும் அல்லவா. இரவு 1 மணிக்கு திடீர்னு அந்த தாய் முழிகிறான். பக்கத்தில் குழந்தைய காணும். இவன் சூட்கேஸில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கான். எங்கே குழந்தை எங்கன்னு கேட்குறான். சொல்ல வேண்டான்னு சொல்ல கேட்காம பெற்றுக்கிட்டல, பின்னாடி கிணத்துல போய் பாரு தூங்குதுங்க. தான் பெற்ற குழந்தையை தானே கொண்டு போய் கிணற்றிலே போட்டு விட்டான். இந்த பொண்ணு போடுற சத்தத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஒடியாராங்க. இந்த பெண் கிணற்றிலே விழப்போனவளை தடுக்கிறார்கள். நேரம் கருதி சொல்லுகிறேன், இவன் ஒருத்தன் இந்த மாதிரி இந்த பிள்ளைய கிணற்றில் போட்டு கொள்கிறான். இதே மாதிரி சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குற தமிழகத்தை சேர்ந்த 2 பேர் பெங்களூரில் அவன் தான் பிள்ளைய செவுத்தில் அடித்து கொள்கிறான். எதற்காக இந்த கல்வி? எதற்காக இந்த படிப்பு? ஒரு நல்ல மனிதனை கூட தேர்ந்தெடுக்க முடியாத நீங்கள், 2 குழந்தைய இறந்து போச்சு. 2 பேர் கணவன் இருந்தும் விதவை. யோசித்து பாருங்க. 2 பேர் கம்பி என்றான். 4 பெற்றோர்கள். இந்த பொண்ணோட அம்மா அப்பா, அந்த பெங்களூர் பொண்ணோட அம்மா அப்பா 4 பேரும் தினம் தினம் காவல் நிலைய கதவுகளையும் நீதிமன்ற படிக்கட்டிகளிலும் ஏறி இறங்குகிறார். இதற்காக உங்களை பெற்று வளர்க்கிறார்கள். எதற்காக சொன்னேன் என்று தெரிகிறதா? என்ன செய்கிறோன்னே தெரியாமல், என்ன பொசிஷனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு தெரியாமல், இந்த சோஷியல் மீடியா காலத்தில் ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்க வேண்டியது. 2 பேருக்கும் மனமுறிவு மாதிரி காதல் முறிவு ஏற்பட்டு போனோன்னு நீ போய் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவ. ஒன்று தெரிஞ்சுங்க, எல்லா 90% ஆண்கள் தன்னிடம் பழகுகின்ற பெண் தான் விரும்பியபடி நடக்க வேண்டும் என்று விரும்புவான். எல்லார்ட்டையும் பேசி சகஜமாக நம்மகிட்ட காதலிக்கும் போது இருக்கணும்னு நினைக்கிறான். திருமணம் என்று வரும்போது தன்னை தவிர யாரிடமும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது தன்னுடைய மனைவி என்று நினைப்பவர்களாகவே ஆண்கள் இருக்கிறார்கள். அதிலே மாட்டிக்கொள்வது பெரும்பாலும் பெண்களாகத்தான் இருக்கின்றீர்கள். இதை தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த வயதிலே தான். சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம், உங்களால் தாங்க முடியாது. அதனால்தான் சொன்னேன், கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடம். நல்லா படித்து மிகப்பெரிய அளவில் முன்னேறி, நான் சொன்னேன் இல்லையா ஒரு பொண்ணை, அந்த பொண்ணையே உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். எங்கே போய் எப்படி வேலை பார்க்குதா, அற்புதமான கணவன், அருமையான குடும்பம், நல்ல பிள்ளைகள், மகிழ்ச்சியாக வாழ. ஏன் இதை இப்படிப்பட்ட கல்லூரியிலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்த வேண்டுமா இல்லையா? லைப்ரரி, அற்புதமான லைப்ரரி இருக்குது. அதெல்லாம் யார் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுங்க. பள்ளிக்கூடத்திலே கற்பதற்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கல்லூரிக்கு வந்தவுடன் நாம் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும். பள்ளிக்கூடங்களில் படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கல்லூரிக்கு வந்தவுடன் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டாம். என்ன கற்றுக்கொள்வதற்காக படிக்கணும்? ஏன் படிக்கணும்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். பாட புத்தகங்களை தாண்டி படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மதிப்பெண்களை தாண்டி கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் நீங்கள் நூலகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? தன்னை அறிந்து கொள்வது எப்படி? மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி? உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி? போராட கற்றுக்கொள்வது எப்படி?
தோல்வியில் தோண்டு போகாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, அத்துணையையும் புத்தகங்கள் சொல்லித்தரும். பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். அதற்காக படிக்க வேண்டும். இந்த புத்தக வாசிப்பு என்பது மனிதர்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது. இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன். 35 ஆண்டுகள் காவல்துறை அதிகாரி என்று இங்கு அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள். இந்த 35 ஆண்டுகள் காவல்துறை அதிகாரியாக இருந்து நான் ஓய்வு பெற்ற பிறகு இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது. இந்த சமூகத்துக்கு நம்மால் என்ன கொடுக்க முடியும்? நம்மகிட்ட இருக்கிறது தானே கொடுக்க முடியும். காவல்துறையிலே பெற்ற அனுபவங்கள் இருக்கிறது. IAS IPS கான்ஃபரன்ஸில் பேசும்போது முதலமைச்சர்கள்லாம் நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா பேசுகிறோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பேசலாமே அப்படின்னு ஆரம்பித்தேன். ஆனால் அங்கே போய் பேசணுன்னா ஏகப்பட்ட பேர் PhD இந்த மாதிரி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. வெளிநாடுகளில் போய் பேசும்போது கனடாவில் டொரண்டோ யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, சோயஸ் யூனிவர்சிட்டி, லண்டன்லலாம் அந்த தமிழ் சேருக்காக நிதி சேர்ப்பு விழாவுக்கு என்னை அழைத்து தொடர்ந்து பேச வைத்து கொண்டிருந்தார்கள். தமிழ் சேர் அமைஞ்ச பிறகு அங்கே போய் உள்ளே பேசணும்னா எப்படிங்க, என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு PhD இருந்தால் தான் ஏன் பேச முடியும்ட்டாங்க. நான் சுவாலஜி ஸ்டூடெண்ட்டு, தமிழில் PhD பண்ணணும். தமிழ் PhD பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டாக்க MA தமிழ் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும் ஏன்ட்டான். திரும்ப MA சேர்ந்து 3 வருஷம் படித்து SPயாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டியில் PhD சேர்ந்து 3 ஆண்டுகள் இங்கே கூட உங்கள் ஆசிரியரில் ஒருத்தர் நான் தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது வந்தேன்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சப்மிட் பண்ணி கவர்னர்கிட்ட PhDயை வாங்கிட்டு இன்று உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன் என்றால், போய் பேச ஆரம்பிக்கும் போது கல்லூரிகள்லாம் நம்ம PhD முடிச்சுட்டு போனால் அங்கே நமக்கு முன்னாடி PhD சார் வச்சுருக்காருங்க. அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தேன். நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த உலகம் கேட்கிறது என்று தெரிந்து புத்தகங்களோடு உண்டு உறங்கி PhD எல்லாம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு, அதற்கு பிறகு அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு படிக்க வேண்டும் என்று உணர்ந்து படித்த காரணத்தினால் என்னால் உங்கள் முன் நிற்க முடிகிறது. இன்று இணையத்திலே அதிகமாக தேடப்படுபவனும் கல்லூரிகளிலே பொது வெளியிலே அதிகமாக அழைக்கப்படுபவனுமாக இருக்கின்றேன் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கை புத்தகத்தோடவே. உங்களால் ஏன் செய்ய முடியாது? என்னால் இப்போ படிக்க முடியுதுன்னா உங்களால் ஏன் படிக்க முடியாது? இது ஒற்றை கேள்விதான். அதை விட வேறு என்ன இருக்கிறது உங்களுக்கு? நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறை தான் ஓசையுடன் வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். சொல்லுபவர் ஜெயகாந்தன். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய அறிஞரை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா 1 மணி நேரம் புத்தகத்தை படித்து அவன் 70 ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கையை அந்த புத்தகத்தில் நீ தெரிஞ்சுக்கலாம். பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறாங்க. இப்போ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றி சொல்லும்போது சார் சொன்னார், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு பிள்ளைங்க லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறதுல ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். அப்பப்போ ஞாபகம் வர்றதை சொல்லுவேன். 1000 பேர் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ஒரு மிகப்பெரிய நகரத்திலே நடக்கிறது. நான் அங்கே டெப்டி கமிஷனர். காரணத்தோடு இந்த பதிவு. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னங்கிறதுக்காக, லீடர்ஷிப்புக்காக தேர்வு செய்யப்பட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க. ஒரு மாஸ்கை தாண்டி போகணும். அந்த மாஸ்கில் ஒரு மரம் வளர்ந்து ஒரு கிளை ரோட்டில் போகுது. ஒவ்வொரு விநாயகர் சிலைக்கும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போட்டிருப்போம். 1000 சப் இன்ஸ்பெக்டர் தமிழகத்திலிருந்து சென்னைக்கு வர சொல்லி ஒவ்வொருத்தரும் அதனுடைய ஹைட்டு 14 அடி இருக்கணுங்கிறத செக் பண்ணணும். ஒருத்தன் மட்டும் பார்க்காம விட்டான். அவன் ஒரு 2 அடி கூட அந்த விநாயகரை செஞ்சுட்டான். அந்த மாஸ்கில் அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகும்போது 10,000 பேர் ரோட்டில் வருவான். 5,000 பேர் அந்த பெரிய மாஸ்க்குள்ளே இருப்பாங்க, ட்ரிப்ளிகேட் மாஸ்க். அதை கடந்து போயிடுச்சுன்னா, நான் மயிலாப்பூரில் சென்னையினுடைய டெப்டி கமிஷனர், அதை கடந்து போயிடுச்சுன்னா பெரிய லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர்னு சொல்லிவிடுவாங்க. பிரச்சனை இல்லாமல் கடந்து போனான். நான் போய் ஜாயின் பண்ண நேரம் அந்த கிளை வளர்ந்துருக்கு. எல்லா விநாயகர் சிலையும் போயிடுது. ஒரு சிலை மட்டும் அந்த கிளையில் அந்த சிலையினுடைய தலை இடிக்குது. நான் முன்னால் போயிட்டுருக்கேன். பின்னால் இப்போ ரீசெண்டாக ஓய்வு பெற்ற ஒரு DGP, மூர்த்தி, யூ ஆர் லீடிங் ஒன்லி ஆஃப் ஆஃப் த ப்ரொசஷன் நிற்கிதுங்கிறேன்.
திரும்பி வந்து பார்த்தா மாஸ்க்குள்ளே இருக்கிறவன் பூரா கிளைய வெட்டினா உன் தலையெல்லாம் உருண்டுருங்கிறான். விநாயகருடைய தலையை வெட்டினா உள்ள எவனும் தலையோட வெளியில் போக முடியாதுங்கிறான். வெளியில் நிற்கிறவன்லாம் அப்படியே நிற்கிது. எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. எனக்கு மேலே உள்ள ஒரு அதிகாரி 10 பேரை AK-47 கொடுத்து ஸ்டாண்டிங் லோட் அப்படின்னு கொடுத்துட்டார். ஃபயர்னா 10 பேரில் ஒரு AK-47 ஆட்டோமேட்டிக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் சினிமாலெல்லாம் பார்க்கல இப்படி காமிச்சானா எல்லோரும் சாவான்ல. 36 ரவுண்டு போவோம். 10 AK-47 எத்தனை பேர் சாவான்னு பார்த்துங்க. அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் பூரா எதிரொலிக்கும். ஏன்னா மத கலவரம் ஆகிடும். எல்லோரும் நிற்கிறாங்க, சார் சுடாதீங்க, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு. நான் கிராமத்துலேருந்து போனவன். எல்லோரும் கிளையே பார்த்துட்டு இருக்கான், தலையே பார்த்துட்டு இருக்கான். நான் தரையை பார்த்தேன். பக்கத்தில் ஒரு பொக்லின் நின்றுச்சு. இங்கே வாடான்னு கூப்பிட்டேன். 2 அடி தரையை நோண்டுறான். ரோட்டை இறக்கி ஏற்றிட்டான். உடனே 2 பேரும் காவல்துறை வாழ்க, கலியமூர்த்தி வாழ்கன்னு கோஷம் போட்டான். தலையும் உருளலை, கிளையையும் வெட்டலை. ஊரெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சு போச்சு. இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக மட்டுமே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பாதையையும் மற்றவர்களுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றி காட்ட முடியும். இப்படி ஒரு கல்வியை பெண்களுக்காக கொடுக்கணும்னு எப்படி ஒரு மனிதனால் சிந்திக்க முடிஞ்சிருக்கும் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால்? நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நிறுவன தலைவர் வைத்திருக்கின்ற கல்லூரியிலே படிக்கின்ற நீங்கள் உங்களுடைய சிந்தனை எவ்வளவு வளமாக இருக்க வேண்டும், எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் நினைத்து பாருங்க. ஒரு செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம். எதிர்த்தாற்போல் வண்டி வாகனம் ஏதும் இல்லை, விபத்திற்கு வழியே இல்லை என்றால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம். இட் இஸ் வெரி சேஃப் ஃபார் த ஷிப் டு பி இன் த ஷோர், பட் த ஷிப் இஸ் நாட் மென்ட் ஃபார் தட் பர்பஸ். கப்பல் என்றால் கடலிலே போக வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், அலைகளை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். பத்திரமா கரையிலே இருந்தாக்க கப்பலுக்கு பாதுகாப்பு தான். அப்படியே இருந்தால் அது செய்யப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறாதல்லவா? சிந்தித்து பாருங்கள். இப்போ ஏன் நீங்கள் எல்லாரும் படிக்கணும்னு நான் சொன்னேன்னு சொன்னால், லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர். எனி ஒன் ஹூ ஸ்டாப்ஸ் லேர்னிங் இஸ் ஓல்டு. ஆசிரியர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. எனி ஒன் ஹூ கீப்ஸ் ஆன் லேர்னிங் நாட் ஓன்லி ரிமைன்ஸ் யங் பட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி. தொடர்ந்து படிங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலத்தில் சோனா இன்ஜினியரிங் காலேஜ்னு நினைக்கிறேன், அதுக்கு பேச போயிருந்தேன். லைப்ரரியை பார்த்துட்டு அப்படியே உள்ளே பார்த்துட்டு போகலான்னு சொன்னாங்க. நான் உள்ளே போனேன். ஃபுல்லாக உட்காந்துருக்குறாங்க. என்ன இவ்வளோ டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்கண்ணா? எங்கள் டீச்சர்ஸுக்கெல்லாம் கிளாஸ் நடக்குது சார், டீச்சர்லாம் படிச்சுட்டு இருக்காங்க சார். எப்படியெல்லாம் இந்த நிர்வாகம், ஒவ்வொரு நிர்வாகமும் இப்போ உட்கார்ந்தோன்னே சார் சொன்னார், சார் நீங்கள் பேசி முடிக்கும்போது ஃபேக்கல்ட்டிக்கும் ஆசிரியர்களுக்கும் பேசணுன்னாரு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க சார், கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொன்னேன். அதற்கு முன்னால் இந்த பெண்கள் உங்களுடைய பெருமை, கல்வியினுடைய அருமை தெரியுது, படிப்பினுடைய பெருமை தெரியுது. நீங்கள் எல்லோருமே இந்த வயதிலே தவறி போகின்ற, நினைத்ததை செய்ய முடியாமல் போகின்றதற்கு ஒரே காரணம், ஒற்றை காரணம்தான் இன்றைய காலகட்டத்தில். உங்களுக்கே தெரியும், செல்போன் ஒரே காரணம். இதை பற்றி சற்று விரிவாகவே நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். சமீபத்தில் உங்களை மாதிரி கல்லூரி மாணவர்கள் 16லேருந்து 20 வயசுக்குள்ளே உள்ள மாணவர்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். அதில் பெண்களினுடைய படங்கள் அத்துணையும் அரங்கேறுகிறது. சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் லீக் ஆகிடுது. காவல்துறை விழித்து கொண்டது. அதை பார்த்தா பொள்ளாச்சி சம்பவத்தை போல இன்னொரு சம்பவம் நடந்து விடுமோ என்று நினைத்து இரவோடு இரவாக 27 மாணவர்களை அள்ளி கொண்டு போய்விட்டது காவல்துறை காவல் நிலையத்திற்கு. 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார்கள். என் பொண்ணு ஃபோட்டோ பேப்பரில் வந்துடக்கூடாது, என் புள்ள பேர் வந்துடக்கூடாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, கதறுகிறார். இன்றைக்கு காலையில் 6:30 மணிக்கு நான் இங்கு புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கும்போது உங்கள் ஆசிரியரும் ஒருத்தர் கூட இருந்தார். ஒரு ஃபோன், ஒரு அம்மா கதறாங்க. என்னம்மா அழாமல் சொல்லுங்கள் சார், கோயம்புத்தூரில் என் பொண்ணு படிக்குது சார், செகண்ட் இயர் படிக்குது சார், ஃபோட்டோவை யாரோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டு விட்டான் சார், என்ன பண்ணுறதுனே தெரில சார், சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு கேட்குறாங்க சார், அவள் ஏதாவது பண்ணிக்கோலான்னு பயமாக இருக்குது சார். நான் உடனே பதறாதீங்கம்மா, உங்கள் பொண்ணு பேரையும் எல்லாம், நான் ஃபோன் நம்பர், எந்த நம்பர் எல்லாத்தையும் கேட்டு கோயம்புத்தூர் கமிஷனரை கூப்பிட்டு வரும்போதே
சொல்லி இது என்னன்னு பாருங்கன்னா, இங்கே வந்து இறங்குறதுக்குள்ளே அதை பிளாக் பண்ணியாச்சு, அவங்களுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கன்னாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு சோஷியல் மீடியாவில் உங்களுடைய படத்தையோ உங்கள் தோழிகளினுடைய படத்தையோ அதில் வச்சிங்கன்னா அதை திருடி வேறு ஒருத்தருடைய உடம்பை போட்டு உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுது. படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களாம் இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் அந்த ஃபோட்டோவை எடுத்து அதில் வச்சுக்கிறீங்க. எவனாவது போட்டு விட்டானா தற்கொலை பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவன் போட்டானோ அவன் தான் தற்கொலை பண்ணிக்கணும் ஒழிய நீங்கள் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறீங்க? நீங்கள் எந்த தப்புமே செய்யாத போது அந்த அறிவு கூட இல்லையா? பின் எதற்காக உங்களுக்கு இந்த கல்வி? எதற்காக யோசிக்க வேண்டாமா? என்னது இல்லை, நான் வச்சது தப்பு, இனிமேல் வைக்க மாட்டேன். எவனோ ஒருத்தன் தப்பு செஞ்சான், அவன் தானே தற்கொலை பண்ணிக்கணும். அந்த அறிவு கூட இல்லாமல் நீங்கள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனால் அந்த குடும்பம் என்ன ஆகிறது? ஒரு இன்ஸ்டியூஷனில் தவறு நடக்கும்போது அந்த இன்ஸ்டியூஷன் என்ன ஆகுறது? இதெல்லாம் யோசிக்கலைன்னா அந்த கல்வி உங்களுக்கு எதை தரும்? ஆப்பிள் ஃபோன் நிறுவனர் ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிச்சோன்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார். கண்டுபிடிச்சு 10 வருஷம் கழிச்சு அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன், ஆங்கிலத்திலையும் சொல்லி தமிழ்லையும் சொல்கிறேன். ஆப்பிள் proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and it changes everything. My magical product, that is Apple phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. ஒரு தொடுதலின் மூலமாக உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்து விட்டது. கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் புரட்டி போட்டு விட்டது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை, நத்திங் இஸ் டிஜிட்டல், நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல் வேர்ல்ட். நத்திங் இஸ் சீக்ரெட். நான் வாட்ஸ்அப்பில் தாண்டி அனுப்பிச்சேன், டெலிட் ஃபார் ஆல் கொடுத்துட்டேன், பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போன மாதிரி. வாட்ஸ்அப்பில் எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் இருக்குங்கிறதுனால இடையில யாரும் திருட முடியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தன் அனுப்புகிறான்னா அவன்கிட்ட அந்த பூட்டு சாவி இருக்கும், எவன்கிட்ட போய் சேருதோ அவன்கிட்ட சாவி இருக்கும், அவன் தான் திறக்கலாம், நடுப்புற திறக்க முடியாது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எவன் செல்லுக்கு போய் சேருதோ அவனுடைய செல்லில் பூட்டு வச்சு சேமிக்கப்படுவது இல்லை, போகும்போது தான் பூட்டு. இப்போ இந்த சுஜாந்த் சிங்னு ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான். அதில் தீபிகா படுகோனையிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரித்தாங்க, ட்ரக் அடிக்ட்னு. அத்துணையும் வாட்ஸ்அப் உரையாடல் தெரியுமா உங்களுக்கு? $8,000 கோடி அமேசான் நிறுவனத்தினுடைய ஓனர் ஜெஃப் பெசோஸ், அவனுடைய வாட்ஸ்அப் பேச்சு திருட்டு போயிடுச்சுங்க.